சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. ஏசாயா 51:2 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை ஒருவனாயிருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். இதை கேட்கிற என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் ஊழியத்தின் பாதையில் தனிமைப்படுத்தப்பட்டாலும் உடைக்கப்பட்டாலும் சிதறடிக்கப்பட்டாலும் அநேகவற்றை நீங்கள் இழந்திருந்தாலும் நீங்கள் அவமானத்தை சந்தித்தாலும் நீங்கள் தனியே இருந்தபொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தபொழுது உங்களை அழைத்த அதே கர்த்தர் இன்றும் உங்களோடு இருக்கிறார். இந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார், அவர் உங்களோடு பயணிப்பார். ஆபிரகாமே, கலங்காதே.
சோத்திரம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இப்ப பாட்டையர்ல பாட்டகர்ல. உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? பாட்டையர். நீங்க இருந்து இவ்வளவு நாள் இருந்தது எங்கம்மா? இப்ப இங்க இருந்து இப்போ 6 மாசம் இங்க இருக்கிறேன். அதுக்கு முந்தி நாங்க பொள்ளாச்சியில இருந்தோம். உங்க கால்ல என்ன பிரச்சனைமா? கால்ல ஆணி குத்தி ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட்டு ஒண்ணும் செய்யாது சொன்னாரு. அப்புறம் அதுல நீர் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாரு. ஆபரேஷன் பண்ணிட்டு 2 லட்சம் வரை செலவாயிடுச்சு அதுல. அது அப்புறம் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சர்ஜரி பண்ணல. நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அப்புறம் கடைசிக்கு அது கால் பயங்கர வீக்கா, நிறைய இடங்கள்ல ஜோம் பண்ண ஒண்ணுமே அப்ப இங்க வந்து இங்க எப்படி கேள்விப்பட்டீங்க? நீங்க அங்க பொள்ளாச்சி வந்து பாத்துருக்கோம். சரி சரி. இங்க வந்து எங்க குழந்தையார் கொண்டாடி கூட்டி வந்தா, வாங்க அங்க ஜோம் பண்ணி வரலாம்னு நினைச்சிட்டு சரி வந்து அப்படி ஜோம் பண்ணிட்டு அன்னைக்கு என் கால வீக்க ரொம்ப குறைச்சி. 2 வருஷமா உங்க கால் வீங்கியே தான் இருக்குமா? ஆமா, வீக்கா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டம். அப்புறம் அங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்கமா வந்து அப்புறம் ஆண்டவர் எங்க டாக்டர்ட்ட போய் சுகமாகல. ஒண்ணும் சரியில்லை. இங்க வந்து ஜோமன உடனே வீக்கத்துல குறைச்சு. அல்லேலூயா சோத்திரம். சரி. இப்ப எத்தனை மாசமா அங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப 3 மாசம் வரேன். நீங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்ப 3வது ஞாயிற்றுக்கிழமையா நீங்க வந்திருக்கீங்க. 3வது மாசமா வந்திருக்கீங்க. இப்ப வீக் எல்லாம் வத்திருச்சு. வேற என்ன? சரி ரோகிணி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல நானும் பையன் மருமக இருக்குது. அப்போ உங்க வீட்டுல எல்லாருக்கும் இப்ப சந்தோஷமா? உங்களுக்கு இப்படி பொண்ணு ஆறிட்டு சந்தோஷம். பையனு கூட இந்த காலை சொன்னேன். அங்க போய் தான் இந்த காலை ஒரு சுகம் கொடுத்துருக்காங்க. இப்ப உலகம் முழுக்க எத்தனையோ இப்படி காலில் பொண்ணு உள்ளவங்க பிரச்சனை வியாதியஸ்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சுகம் பெற்றிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு இப்படி சொல்லி இந்த இடத்துக்கு போங்க. எந்த இடத்துக்கு போகணும்? திராட்சை தோட்டத்துக்கு. நீங்க தொடர்ந்து விசுவாசி, ஏசப்பா உங்களுக்கு முழு சுகத்தை கொடுப்பாங்க. காலில் பொண்ணு இருந்ததா சொன்னீங்களே, நல்லா ஆறிட்டு போது எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அது ஒரு 5 வருஷம் இருக்கும். சரி. நீங்க தான் திராட்சை பழ தோட்டம் அதுல பண்ணோம்ல, சந்தைகள் போகும். ஆமா, அந்த தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்ப 10 வருஷம் இருக்குமே. அப்போ அதுதே மாறிட்டோம். அப்ப அம்மா கால்ல புண்ணு இருந்ததா? கால் பூரா புண்ணு அழுகி போயிருச்சு. விரல அழுகி நீங்களே கூப்பிட்டு எழுந்து வர முடியல. சரி. நீங்க மேடையில இருந்து வந்து இறங்கி வந்து மற்றவங்க மேடையில ஜெபம் பண்ண. சரி. நீங்க இறங்கி வந்து ஜெபம் பண்ண. சரி. இதோட உங்களுக்கு எல்லாம் நல்லா சோமாயிரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதுல இருந்தே சோத்திரம். கால் சோமாயிடுச்சு. அதுல இருந்தே நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல கால் அழுகி இருந்தது இல்லையா? பூரா நீர் அழுகிருச்சு. எழுப்பி வர முடியல. அஞ்சு மணல் தானே. ஆமா ஆமா ஆமா. மணல்லாம் காலில் ஒட்டிச்சு. நீங்க வராண்டான்னு சொல்லிட்டு நீங்க வந்து இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம்.
ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-6. ஆபிரகாமோடு வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமியை அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மீதியாயிருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஐயா, இந்த லோத்து யாரு? ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். அவருக்கு என்ன தகுதி, அவருக்கு என்ன பேக்ரவுண்ட்? ஒரு பெரிய நீதிமானா, பெரிய கடின உழைப்பாளியா, பெரிய நாணவானா, டெய்லி வேர்வை சிந்திகிட்டே இருக்கிறாரா, அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்கிறார்? ஒன்றும் கிடையாது, ஒரு வெத்து வேட்டு. ஆனால் அவர் ஆபிரகாமோட ஒட்டிக்கிட்டே இருந்தார், அவர் ஆபிரகாமோட தோல்ல ஏறிக்கிட்டு இருந்தார். அதனால ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்ச உடனே இந்த லோத்தையும் ஆசீர்வதிச்சாரா? அந்த மந்தைகள், நிறைய ஆடு மாடுகள் பூமியை தாங்க முடியாத அளவுக்கு பெருத்திருந்ததா? அப்படி என்றால் நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அல்லவா? யார் உங்கள் நண்பர்கள்? கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்ச குறித்து வைக்கப்பட்டிருக்கவங்களோடு கூட நீங்கள் தோல் உராசிட்டு இருக்கீங்களா? அவங்க கூடவே போகிறீங்களா? அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கீங்களா? அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது உங்களையும் ஆசீர்வதிச்சு தீர்வார். எவ்வளவு தகுதி இல்லாமல் போனாலும் ஆசீர்வதிப்பார். ஒரு சிலரை ஆண்டவர் சங்கரிக்க வேண்டும். சவுல் ராஜாவை சங்கரிக்க நினைச்சார். அப்பாவியாகிய நீதிமானாகிய யோனத்தான் அந்தோ அன்றைக்கு யுத்தத்தில் போய் அவரும் சேர்ந்து வாரிக்கொள்ளப்பட்டார். ஒரு சிலரை கர்த்தர் சங்கரிக்கணும்னு நினைப்பார். அவங்ககிட்ட போய் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா, சம்பந்தம் கலந்தீங்கன்னா, அவங்ககிட்ட நேரம் செலவழிச்சிருச்சிட்டு இருப்பீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடும். எனவே யாரோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வோம். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலின் கூட்டம் நடைபெறும். அனைவருக்கும் கூட்டத்தின் இறுதியில் ஜெபிக்கப்படும். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். நல்ல விருந்து உண்டு, கண்டிப்பாக வாருங்கள். நாசரேத்திலே தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே அடைக்கலான் குரு எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் இருக்கிறது. வேவல் பிளாக் ரோடெல்லாம் ஃபுல்லாக போடப்பட்டு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஏக்கர் கணக்கில் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் வந்து சேரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். தினந்தோறும் அங்கே சிறப்பு ஜெபங்கள் உண்டு. ஆதியாகமம் 12ஆவது அதிகாரம் 5வது வசனம். ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் தான் இந்த லோத்து. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, முக்கியமாய் சொந்தமாக இருந்த ஊரையும் ஜனங்களையும் விட்டுவிட்டு எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஆண்டவருக்கு பின்னால் வந்த பொழுது மனைவியும் வந்தாங்க, சகோதரன் அண்ணனுடைய மகனும் வந்தான். அவன் தான் லோத்து. அதிலிருந்து அவர் தோளில் ஏறிக்கிட்டார். ஆபிரகாம் தோளில் ஏறிட்டார். கடைசி வரைக்கும் இப்படி கூடவே வரார். இது நமக்கு முதலாவது பகுதியிலே நமக்கு காண்பிக்கப்படுகிற காரியம். லோத்துனா யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அண்ணன் மகன். ஆபிரகாம் கூட வர்றார். ஆபிரகாம் கர்த்தருடைய தாசன், ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். ஆண்டவர் அவரை அதிகமாக நேசித்தார். அவருடைய சந்ததியைத்தான் பூமியில் பெருகும்படியாய் சித்தம் கொண்டார். என்னெல்லாமோ நன்மைகளை கொடுக்கணும்னு நினச்சார், அதுதான் அழைச்சார், அதே மாதிரி கொடுத்தார். நீங்கள் பாருங்களேன், 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் 2ஆம் வசனம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடையவனாயிருந்தார். 5வது வசனம். ஆபிரகாமோட அந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இவங்க 2 பேரும் சேர்ந்தே போகிறாங்க. அதனால் ஆண்டவர் ஆபிரகாமை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சார். லோத்துவும் கூட இருந்ததுனால அவருக்கும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எல்லா பிளஸ்ஸிங்கும் வந்து அவருக்கும் நிறைய ஆடு மாடுகள், நிறைய வேலைக்காரங்க, நிறைய சொத்துக்கள் பெருகின. ஆபிரகாமுக்கும் சொத்துக்கள் பெருகி கொண்டே இருந்தன, ஆடு மாடுகளும் பெருகி கொண்டே இருந்தன. நீங்கள் பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்கள். ஒருமித்து குடியிருக்க அந்த பூமியை அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அப்படி ஆஸ்தி மீதியாக இருந்தபடியினாலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டு, அவங்க 2 பேருக்கும் சொத்து பெருகி பெருகி பெருகி, ஆடு மாடு பெருகி பெருகி பூமியே தாங்க முடியாமல் ஆயிட்டான். எனக்கு அது புரியவே இல்லைங்க. பூமி தாங்கலையா? அந்த அளவுக்கு ஆடுகள் மாடுகள் சொத்துக்கள் அவங்களுக்கு பெருகிருச்சான். ஆண்டவர் ஒரு பிள்ளையை, தேவனுடைய பிள்ளையை, தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதித்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த வசனம் மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பூமியே தாங்க முடியாத அளவுக்கு சொத்துக்களை கொடுத்தாராம்.
நம்ம தலையில் வந்து ஒரு 20 கிலோ 30 கிலோ 40 கிலோனா தூக்கிடலாம், 50 கிலோனா தூக்கலாம். 100 கிலோ 1000 கிலோ வச்சு அது தாங்க முடியுமா? முடியாதல்லவா? அதே மாதிரி தான் தாங்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் அவர்களுக்கு சொத்துக்களை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்தார் நியாயம். ஆபிரகாம் கூட இவர் இருந்ததுனால லோத்துக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாயிற்று. அவரும் பெரிய சீமானாக இருந்தார் என்று நாம் காண்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரோடு நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரோடு நாம் இருக்கிறோம், யாரோடு நாம் இணைந்திருக்கிறோம், யாரை நாம் நண்பராய் கொண்டிருக்கிறோம், யாரோடு கூட நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்றோம், யார் நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறாங்க, யார் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, யார்கிட்ட நம்ம எல்லாத்தையும் கலந்து கலந்து பேசி பேசி வாரோங்கிறத வந்து சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அது லோத்து எனப்பட்ட மனிதன் ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்தாலும், அவன் எதுக்குமே தகுதியற்றவனாக இருந்தாலும், ஆபிரகாம் எனப்பட்ட தேவனுடைய தாசனோடு ஒட்டி கொண்டே இருந்தபடியினாலே ஆபிரகாமுக்கு கிடைத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் லோத்துக்கும் கிடைத்தன. ஒரு தேவனுடைய மனிதனோடு, உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிற மனிதனோடு யார் இருந்தாலும் அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அந்த மனிதனையும் ஆசீர்வதிக்கின்றார், தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார், கூட யார் இருக்காங்களோ அவங்களையும் ஆசீர்வதிக்கின்றார். இது ஒரு மிக பெரிதான ஒரு சத்தியமாக இருக்கிறது. அநேகர் இதை அறியாமல் இருக்கிறாங்க. நான் யாரோடு இருக்கிறோம் என்பதை குறித்து அநேக நேரங்களில் நாம் கவலைப்படுவதில்லை. நம்ம நட்பை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. நம்ம இண்டிபெண்டாகவே செயல்படுறோம். நண்பர்கள் இருந்தால் அதை யாரும் பெருசாக நினைக்கிறதில்ல, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, இல்லையா? நட்பு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. காலேஜில் படிக்கிற நாட்களில், ஸ்கூலில் படிக்கிற நாட்கள், கெட்ட நண்பர்களோடு சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் கெட்ட பழக்கங்களை அவர்களும் கற்றுக்கொண்டு, even though they hail from very good noble families, மிக அருமையான குடும்பங்கள்லேருந்து வந்து நல்ல பிள்ளைகள் கூட கெட்ட நண்பரோடு சேர்ந்தபடியினாலே கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டு குட்டிச்சுவராயான கதைகளெல்லாம் உண்டு, அழிந்து போனவர்கள் உண்டு. ஆனால் நல்ல நண்பர்கள் கிடைத்தபடியினாலே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் மேன்மை அடைந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சேர்ந்தவர்கள், கூட படித்தவர்கள் மிக பெரிதானவர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தாங்க. கூட சேர்ந்த ஏழை மாணவர்களை தூக்கி விட்டாங்க, நண்பர்களை தூக்கி விட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி சாதாரண குடும்பத்தில் இருப்பவர்கள் நல்ல மணமகன்களை திருமணம் செய்து கொள்கிற பொழுது அவர்கள் சாதாரண நிலைமையில் இருந்தாலும் எங்கேயோ உயரத்துக்கு போயிடுறாங்க. சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்க நல்ல குடும்பத்தை உடைய பெண்களை திருமணம் செய்து கொள்கிற பொழுது அவங்க மேலே போயிடுறாங்க. யாரோடு இருக்கிறோம் வாழ்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது என்பதை இந்த சம்பவம் நமக்கு காண்பிக்கிறது. தகுதியற்றவர்களும் கூட தகுதியானவர்களோடு நட்பாக இருக்கிற பொழுது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். இது வந்து தேவனுடைய வெளியேறப்பெற்ற அன்பை நமக்கு காண்பிக்கின்றது, இல்லையா? ஆண்டவர் பேழைக்குள்ளே நோவாவை ஏற்றுகிற பொழுது அவரை மாத்திரமா ஏற்றினார், மனைவி பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் சேர்த்து ஏற்றினார். நீதிமான் நோவா மட்டும்தான், ஆனால் அவங்க கூட இருந்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் காப்பாற்றினார். அதே போலவே ஆண்டவர் உங்களை மாத்திரமல்ல உங்களோடு இருப்பவர்களையுமே அவர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் தெளிவாக காண்பிக்கின்றது. அதனால் இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, யார்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறோங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் சிலர் சங்கரிக்கும்னு நினைப்பார். யோசபத் ராஜா அழிஞ்சு போனதுக்கு காரணம் அவர் ஆகாப் ராஜாவுக்கு துணையாக போனது தான். ஆகாப் ராஜா வந்து ஏசேபேலை திருமணம் செய்து கர்த்தருக்கு எதிராக இருந்தார், பாகால்களை சேவித்தார், ஆண்டவருடைய ஊழியக்காலுக்கு விரோதமாக நின்றார். அவர் கூட போய் உண்மை உத்தமமான தேவனுடைய தாசனாக யோசபாத் அவர் அங்கே போய் கூட்டணி வச்சார். அதனால் மிகப்பெரிய இழப்புகள் அவருக்கு வந்தன, உயிருக்கு போக வேண்டிய அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. எப்படியோ ஆண்டவர் காப்பாற்றினார். சிலரை கர்த்தர் சங்கரிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார், அழிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார். அவர்கிட்ட போய் நீங்கள் கலந்தீங்கன்னா, அவர்கிட்ட போய் நீங்கள் சம்பந்தம் கலந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சிங்கன்னா, அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களையும் கூட சேர்ந்து ஆண்டவர் சங்கரிக்கும்படியான சூழ்நிலை வந்துவிடும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவங்கள ஆண்டு சங்கரிக்கணும் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். சவுல் ராஜாவை ஆண்டவர் சங்கரிக்கணும் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் அந்த நேரத்தில் கடைசி யுத்தத்தில் கூட போன அப்பாவியாகி யோனத்தானும் கொல்லப்பட்டான். யோனத்தான் கொல்லப்பட வேண்டியவர் அல்லவே அல்ல, அவர் உத்தமன். அவர் ஒரு நாள் தாவீதை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர், அற்புதமான ஒரு நண்பன். ஆனால் அவரும் கொல்லப்பட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சங்கரிக்க நினைத்த சவுல் ராஜாவோடு
அவர் அந்த நேரத்தில் போய் நின்றபடியினாலே, அந்த யுத்தத்தில் கலந்தபடியினாலே அவரும் சேர்ந்து சங்கரிக்கப்பட்டார். இல்லைன்னா யோனத்தான் கொல்லப்பட்டிருக்கவே மாட்டார். அவர் இந்த பூமியில் ரொம்ப காலமாக தாவீதுக்கு பக்கபலமாக இருந்திருப்பார், அரண்மனையிலே இருந்திருப்பார். தேவன் ஒரு சிலரை சங்கரிக்க வேண்டும் என்று நினைப்பார், ஒரு சிலருடைய தொழில்களை சங்கரிக்க வேண்டும் என்று நினைப்பார், ஒரு சிலருடைய குடும்பங்களை சங்கரிக்க வேண்டும் என்று நினைப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கர்த்தரை கோபப்படுத்தி இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நாமும் அவங்க பக்கத்தில் போய் நின்று நாமும் கூட அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். இதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடவே கூடாது. ஒரு சிலர் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, அவங்க ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாங்க, அவங்க கூட ஒன்றுத்துக்காக போய் நின்னா அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இவங்க கர்த்தரை அறியலை, கூட போய் நிற்கிறவங்க கர்த்தரை அறியலை, உண்மையானவங்க கிடையாது. ஆனால் உண்மையானவங்க கூட இருக்கிறதுனால அவங்களோட ஆசீர்வதிக்கும் போது இவங்களையும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்க, யோனத்தான் மாதிரி நல்ல அருமையான பிள்ளைகள், ஆனால் சேரக்கூடாதவங்க கூட போய் சேர்ந்துருந்ததுனால, அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால அவங்க அழிக்கப்படும் பொழுது இவங்களும் அழிக்கப்படுறாங்க. திருச்சபை அரசியலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு அரசியலாக இருக்கட்டும், இல்லை என்றால் இந்திய அளவில் அரசியலாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் எந்த உலகத்தில் எங்கேனான அரசியலாக இருக்கட்டும், ஒரு கட்சி தனியாக நிற்பது என்பது அபூர்வமாக இருக்கிறது. கூட்டணி நேற்று வரைக்கும் ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருந்தவங்கலாம் புதுசாக ஒரு ஆட்சி வந்தோன்னா அங்கே போய் கூட்டணி சேர்றாங்க. கூட்டணிகளை சேர்ப்பதிலே நாம் கவனமாக இருக்கணும். வர்றவங்களாம் வாங்கன்னு சொல்லி நம்ம சேர்த்துட்டோம்னா மிகப்பெரிய ஆபத்தாயிரும். யாருனாலும் எங்கிட்ட வரலன்னா ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிற எவனையும் புறம்பை தள்ளுவதில்லை. ஏன்னா அவர் தெய்வகுமாரன், மனுஷகுமாரன் தெய்வகுமாரன், அவர் பார்த்துக்குவார். நமக்கு அவ்வளோ பலம்லாம் கிடையாது. நம்மகிட்ட வர்றவங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, அவங்க எதை சேர்த்து தலையில் சேர்த்து வச்சுருக்காங்க, புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்காங்களா, அநியாயத்தை சேர்த்து வைத்திருக்காங்களா, என்ன நோக்கத்தோடு நம்மகிட்ட வராங்கங்கிறத யோசிக்கணும். தகுதி இல்லாதவங்களை ஆண்டு சங்கரிக்க நினைக்குங்கிறவங்க நம்ம பக்கத்தில் கொண்டு வச்சுட்டோன்னா அவங்கள ஆண்டு சங்கரிக்கும் போது நாமும் சங்கரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் பிரியத்துக்குரியவர்களே. அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்றவங்க, ஊழியக்காரங்களோடு சேர ஒரு காலம் வீணாக போகவே மாட்டாங்க. அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைக்கும் போது இவங்களையும் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிப்பார், உயர்த்திக்கிட்டே போவார். லோத்துக்கு இது தகுதி தானா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். லோத்து ஒரு காமெடி, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள். அவருக்கு அங்கே பூமியை அவர் மந்தைகளை தாங்க முடியல, அவங்க வேலைக்காரங்களாம் ஆபிரகாமுடைய வேலைக்காரன்ட்டு போய் சண்டைக்கு போனாங்களாம். அவர் அப்படி நிமிர்ந்து நின்னாராம். என்ன தகுதி, கடவுளுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு தகுதி, அவர் ஆபிரகாமோடு வந்திருந்தார். அதனால தான் ஒன்றுத்துக்காக கூட கர்த்தருடைய பிள்ளையோட சேர்ந்தால் மிகப்பெரிய பணக்காரங்களா, மிகப்பெரிய சீமான்களா, புகழ் பெற்றவர்களாக மாறிடலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய நீதிமான்களாக இருந்தாலும் ஆண்டவர் சங்கரிக்க நினைக்கிறவர்களோடு கூட போய் கலந்தாங்கன்னா நல்லவர்கள் கூட சங்கரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்பதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கர்த்தரை சங்கரிக்க நினைக்கிற சில அரசியல் கட்சிகள் இருக்கலாம். அவங்க யார்கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க கவுறது மாத்திரமல்ல, ஆக நல்லா இருந்துகிட்ருக்கிற டீமும் கவுந்து போயிடும். எனவே நாம் யாரை சேர்க்க வேண்டும் சேர்க்கக்கூடாது என்பதில் கவனமாக இருங்க. நிறைய பேரை பாருங்கள், எல்லாரையும் சேர்த்து போட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு பதவியை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஐயா, இதில் கேள்வி என்னென்னா, அதில் யாரெல்லாம் கர்த்தரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், யார் பெயருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிக்கிறாங்க, யார் கர்த்தருக்கு எதிராக இருக்கிறாங்க. நல்லவங்க கூட இருக்கலாம், மீடியாவுக்கு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சங்கரிக்க நினைக்கிறவங்களும் இருந்தாங்கன்னா இவங்கள சங்கரிக்க நினைக்கிறதில்ல, இவங்களும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவாங்க, அந்த ஊழியமும் அழிஞ்சு போயிடும். எனவே கவனமாக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுறோம். கத்தியும் இல்லை, இரத்தமும் இல்லை, ஒரு சொட்டு இரத்தமும் சிந்தலை. ஆண்டுடைய பிள்ளைகளோடு சேர்ந்திருந்தா ஒரு சொட்டு வேறு கூட சிந்த வேண்டாம், எங்கேயோ நம்ம மேலே போயிடுவோம். ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து விடுவார். எவ்வளவோ உழைத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாய்க்கட்டி வைத்த கட்டி பணத்தை சேர்த்திருந்தாலும் ஆண்டோடைய எதிரிகளோடு, ஆண்டவர் கடுங்கோபமாக இருக்கிறவர்களோடு, துரோகிகளோடு, கர்த்தர் சங்கரிக்க நினைக்கிறவர்களோடு போய் நம்ம கைகோப்போம்னா நாம் அழிந்து போய்விடுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, எச்சரிப்பாக இருக்க பழகுங்கள், மிகவும் எச்சரிப்பாக இருங்கள். யார்கிட்ட பழகுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ரீசெண்டாக பேப்பரில் வாசித்திருப்பீங்க, யாரோ ஒருத்தரை கடத்தணும்னு சொல்லிட்டு சமூக விரோதிகள் கடத்தி பணம் மிரட்டி கேட்டு வாங்கணும்னு சொன்னால் ஆள் மாறாட்டத்தில் வேறு யாரையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அவருக்கு ஃப்ரெண்டாக நம்ம பக்கத்தில் யாரையோ கடத்திட்டு போயிட்டாங்க. ஆள் மாறாட்டத்தில் கொலையை பண்ணிடுறாங்க. யாரோ ஒருத்தர் கொலை பண்ணணும்னு வராங்க, அவங்க இல்லை வேறு ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிற, அவரை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. எனவே யாரிடத்துல சேருவோம்? வாலிப மகனை, வாலிப மகளை யாரிடத்துல சேருவோம்? கர்த்தருக்கு எதிரியாக இருக்கிற ஒருத்தரை உன் வாழ்க்கை துணையை நீ கொண்டாடினா
விருத்த சேனம் இல்லாதவர்களை கூட சேர்ந்து கலந்துட்டீங்கன்னா அவங்கள கர்த்தர் சங்கரிப்பார். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் சேர்ந்து அழிந்து போய்விடலாம். கவனமாக இருங்க. யாரை சேர்க்கணும், யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், யார்கிட்ட பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணணும், யாரை வீட்டுக்குள்ளே உடனே விடக்கூடாது. கவனமாக இருங்க. அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வடைய முடியும். பூமி தாங்க முடியாத அளவிற்கு ஆபிரகாமுக்கும் மந்தை பெருகிற்று, லோத்துக்கும் பெருகிற்று. நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்வதும் வீழ்வதும் யாரோடு சேர்ந்திருக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. யாருக்கு நெருக்கமாக நாம் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் நம்ம நெருக்கமாக இருந்தால் ஆகணும். யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் யாரோ ஒருத்தர் நம்ம நெருக்கமாக இருந்து தான் ஆகணும். அது சரியான ஆளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்களோடு சேர்ந்து நாமும் அழைக்கப்பட்டு விடுவோம். இந்த செய்தி உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருப்பதாக, ஆசீர்வாதமாகவும் இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறீர். ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, எங்களோடு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தீர். ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற செய்தியை கொடுத்தீர். ஒன்றுக்கும் உதவாத லோத்து ஆபிரகாமோடு இருந்தாருங்கிற ஒரே காரணத்தினால் அவருக்கும் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைத்தன. அவருக்கும் எவ்வளவு மந்தைகள் பெருகின, பூமி தாங்க முடியாத அளவிற்கு பெருகின என்றால் எத்தனை லட்சம் ஆடுகள் மாடுகள் அவருக்கு இருந்திருக்கும். எத்தனை ஆயிரம் வேலைக்காரர் இருந்திருப்பாங்க. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். திறமையும் கிடையாது, கடின உழைப்பும் கிடையாது, நீதிமானும் கிடையாது. ஆபிரகாம் கூட அவர் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளையோட தாசனோடு இருந்தார். அதனால் யோனத்தான் எவ்வளவோ நல்லவராக இருந்தார். ஆனால் அவர் பிரியமானவராக இருந்தாலும், தாவீது மீது உயிரே வைத்திருந்தாலும், கர்த்தரால் நேசிக்கப்பட்ட பல காரணங்கள் இருந்தாலும், கர்த்தர் சவுல் ராஜாவை சங்கரிக்க நினைத்த பொழுது அந்த அளவுக்கு சவுல் ராஜா பாவம் செஞ்சிருந்தார். ஆசாரியர்கள் அவங்க துணிஞ்சு கொண்டார். அப்படிப்பட்ட மனிதனோடு அவர் தொடர்ந்து இருந்ததுனால, யுத்தத்துக்கு போனதுனால நீதிமானாகிய அந்த யோனத்தானும் கொல்லப்பட்டார். ஆண்டவர் சவுலை வாரிக்கொள்ளும் பொழுது அந்த யோனத்தானும் வாரிக்கொள்ளப்பட்டான். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் எச்சரிப்படை எங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரோடு சேர்ந்துருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, அந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர், வாலிப பிள்ளைகள் யாரோடு சேர்றோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் காலேஜ் ஸ்கூல் டேஸில் ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு யாரை கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தகப்பனே, அதில் தவறாயிடுச்சுன்னா ராஜா, சம்மந்தம் இல்லாதவர்கிட்ட போய் கலந்த வாழ்க்கை கசப்பானதாக நரகமாக மாறிவிடும். ஐயா, எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க. வியாதி இப்பொழுது நீங்கட்டும். ஆண்டவரை, இது மாதிரி தவறானவர்கிட்ட சேர்ந்ததுனால வியாதி, பண கஷ்டம், நெருக்கம்லாம் கர்த்தரால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. நாங்கள் உணர்வடைந்து யாரிடத்துலேருந்து விலக வேண்டுமோ அவர்கிட்ட இன்றைக்கே அவர்கள் விலகி கொள்ளட்டும். உடனே வாதம் நின்றோம். யார்கிட்டருந்து விலகணுமோ அவங்ககிட்ட விலகிடணும். அப்போ வாது நின்று விடும். ஐயா தகப்பனை, எச்சரிப்படைந்து விலகி கொள்ள உதவி செய்யுங்க. தகப்பன், நல்லவர்களோடு போய் சேர, கர்த்தருடைய பிள்ளைகளோடு போய் சேர எங்களுக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தார். அப்பொழுது நாங்கள் வாழ்வடைவோம். அதற்காக ஸ்தோத்திரம். பண நெருக்கடியில் மத்தியில் இருப்பவர்கள், கடன் மத்தியில் இருப்பவர்கள், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் தவிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இறைவா, அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஆண்டவரை, கடன்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. தகப்பனே, இந்த நாளிலிருந்து அவர்களுக்கு பண தட்டுப்பாடு, தாழ்ச்சி என்பது இருக்கக்கூடாது, தரித்திரம் என்பது இருக்கக்கூடாது. ஐயா, கவர்மெண்ட் ஜாப் தாருங்க, வீசாவை தாருங்க. பிள்ளைகள் எதிர்பார்க்குற நல்ல காரியங்களை வாய்க்க செய்யுங்க. போதை பழக்கம், கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுதலை தார், கெட்ட நண்பர்கிட்ட விடுவீங்க. வயதானத்தில் விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஏசப்பா பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுறவர்கள் மென்மேலும் உயர்த்துங்க. அவர்களுக்கு ஏனேனும் வித்தியாசத்தை காண்பீங்க. நான் ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட வழியில் நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்க அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை ஆசீர்வதி. என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரை, நம்முடைய அடைக்கலான் குருவி முதலிடத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இந்த நிகழ்ச்சி கேட்ட ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவன் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு என்றைக்கும் சதாகாலம் கிடைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ்.